ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இரும்பு கடைக்கு தான் வந்திருக்கோம். இப்போ இங்கே எதனா இருக்கான்னு பார்ப்போம். நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இருங்க. ஒரு டிவி ஏதோ பாரு, இது எல்இடி டிவி இருக்குது காய்ஸ். இந்த டிவி இன்டெக்ஸ் கம்பெனியோடது நினைக்கிறேன். இருங்க, உள்ளே இருந்து எடுப்போம். இரு காய்ஸ், கொஞ்சம் காய்ஸ். இது 32 இன்ச்சு எல்இடி டிவி, இன்டெக்ஸ் பிராண்டோடது. இந்த டிவியை நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ரேட் எவ்வளோன்னு சொல்லணும்னு தெரியல. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, ரேட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏன் இந்த டிவியை நம்ம சூஸ் பண்ணுறோன்னா, மெயினாக டிஸ்பிளேயில் எந்த வித கிராச்சும் இல்லை, அவுட் சைட்லேயும் எந்த வித டேமேஜும் இல்லை. ஃபைனலாக 600 ரூபாய்க்கு முடிச்சிருங்க காய்ஸ். இந்த வீடியோ மீண்டும் தொடரும். காய்ஸ், நீங்கள் இரும்பு கடையில் பார்த்த டிவி இந்த டிவி தான் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இதை ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம் காய்ஸ். இப்போ டிவி ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ண உடனே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஒரு ஸ்க்ரீன் வருது, பிக்சர் வரலை. இப்போ அதான் கம்ப்ளைண்ட். இப்போ நம்ம அதை ட்ரேஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடு இருக்கிற பேனலை ஓப்பன் பண்ணிக்கலாம் காய்ஸ். ஓப்பன் பண்ணிவிட்டு மேக்னெட்டில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க. மேக்னெட் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட இதே ஒரு 10 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. மதர் போர்டுன்றதுனால பின்னாடி இருக்கும். இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்குது காய்ஸ். என்ன ரீசன்னா, அதாவது பேக் சைடில் இருக்கும் ஸ்டாண்டு ஃபிட் பண்ணுவோம் ஸ்க்ரூ போட்டு. ஏன்னா டிவியோட வெயிட்டு இந்த ஸ்டாண்டு தான் தாங்கி நிற்கணும்னு சொல்லிட்டு, அதனால் டிவியை ஹோல்டு. இந்த டிவியோட மேனுவல் தெரியுதா, இதான் மேனுவல். 10 ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்க்ரூ விடாமல் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணலாம் நம்ம பேக் டோரை ஓப்பன் பண்ண முடியாது. அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஃபால்ட் இருக்குது, அதை அப்படியே ரெடி பண்ணிருக்கோம். பேக் டோரை பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்க கைஸ். நீங்கள் வேகமாக பட்டனை பிடிச்சி இழுத்தீங்கன்னா டிஸ்பிளே ஒயரு பிஞ்சிரும். டிஸ்பிளே ஒயர் இல்லைன்னா எல்விடிஎஸ் கேபிள் பிஞ்சிரும். அப்புறம் நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கழட்டின மாதிரியே பொறுமையாக கழட்டி பேக் கவர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் பவர் சப்ளை கொடுங்க. கொடுத்த பிறகு பேனல் ஆன் ஆகிடும். ஆன் ஆகிட்டு இப்போ பேசிக் வோல்டேஜை நம்ம செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிவிட்டு இன்னும் ஃபால்ட்டில் இருக்குது டிவி அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம வோல்டேஜ் செக் பண்ணுறோம். பேசிக்கான வோல்டேஜை முதல்ல மதர் போர்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது நான் ஷோ பண்ணல, ஏன்னா நான் வந்து வீடியோ நானே ஷூட் பண்ணுறதுனால நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஓகே, வோல்டேஜ்லாம் செக் பண்ணியாச்சு. செக் பண்ண பிறகு என்ன தெரிஞ்சதுன்னா, மதர் போர்டில் எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. மதர் போர்டில் இப்போ நம்ம ஸ்கேலருக்கு போகணும் வந்தாச்சு. இப்போ ஸ்கேலர் போர்டில் இன்கமிங் வோல்ட் வந்து 12 வோல்ட் வருது, அப்படி 1.5 வோல்ட் வருது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் வந்து வரல. என்னான்னு பார்த்தா ஒரு வழியாக ஃபால்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. பேனல் இன்டர்னலி ஷார்ட் ஆகிருக்கு. ஷார்ட் ஆனதுனால தான் இந்த பிரச்சனை. இது சிங்கிள் காப் லைன் ஒன்று குழம்பிடாதீங்க. டிஸ்பிளேவுக்கு ஒரே ஒரு பட்டை ஒயர் மாதிரி இருக்கும், அந்த ஒயர் தான் போகும்.
அதே டபுள் காப்னா டபுளாக போகும். லெஃப்ட் சைடு ஒரு 10 ஒயரும், ரைட் சைடு ஒரு 10 ஒயரும். நான் சும்மா தோராயமாக சொல்கிறேன், அதை கணக்கு எடுத்துக்காதீங்க. ஒரு வழியாக ஃபால்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டிவி ரன் ஆகின்னு இருக்குது. இப்போ எதனால் அந்த ஃபால்ட் வந்துச்சுன்னா, பேனல் இன்டர்னலி ஷார்ட். அதாவது ஒரு 1.5 year 2 year அந்த மாதிரி லைஃப் வரும். சிகேவி லைனில் நம்ம மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி எந்த சிகேவி லைனு ஷார்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லைனை கண்டுபிடிச்சிட்டு கட் பண்ணி விட்டுட்டு ஆன் பண்ணிங்கன்னா அந்த பேனல் ரன் ஆகிடும். அதில் எதனா ஒரு லைன் மட்டும்தான் நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பிக்சர் ஷோ ஆகுது, தெரியுது உங்களுக்கு? ஒரு வழியாக இரும்பு கடையில் எடுத்துகிட்டு வந்த எல்இடி டிவிக்கு நம்ம உயிர் கொடுத்துட்டோம். மறுபடியும் டிவி ஆன் பண்ணுற பாருங்கள், இன்டெக்ஸ் பிராண்டோடது ஷோ ஆகும். கைஸ், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை ஏன் சப்ஸ்கிரைப் லைக் பண்ண சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன வேலையை உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன். அதனால் நீங்களும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், வீடியோ அவுட்புட்டும் நல்லாயிருக்கு, ஆடியோ அவுட்புட்டும் நல்லாயிருக்கு, எந்தவித ஃபால்ட்டும் இல்லை. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.